ஸோ மவுஸ் ரீஜன் widget. ஸோ இந்த மவுஸ் ரீஜன் widget நம்ம ஆல்ரெடி வந்து மெட்டீரியல் பட்டன்ல கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து நிறைய மெட்டீரியல் பட்டன்ஸ் ஐ மீன் மூவ் ட்ராக் அப் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் அப் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதே போல தான் கிரியேட் பண்ண போறோம். ஒரு கர்சரோட ஆக்ஷனை வந்து நம்ம டிடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிளிக் பண்ண தெரியல ஹவு ஃபாஸ்டா நீங்க வந்து கர்சரை மூவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்றது தான் மவுஸ் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நான் ஒரு 2 சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ண போறேன். ஆல்ரெடி வந்து இதுல வந்து மெட்டீரியல் பட்டன்ஸ்னு ஒரு widget போட்டிருக்கோம். அதே ரெக்கமெண்டேஷன் தான் இது. அதுல இருக்கிற ஒரு 2 widget மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணா போதும். மீதி இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் சேமா தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணோம். இது வந்து கெஸ்டர் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணோம். அதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதில் வந்து நான் ஹேஷ் யூஷுவல் நான் போடுறேன். இன்ட்ல வந்து என்டர் அக்கௌண்ட்டும் என்டர் எக்ஸிஸ் கவுண்ட்டும் போடுறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து நான் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இது வந்து எக்ஸிஸ்டிங்கா பிகாஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இது என்டர் எக்ஸிட் ஆனாவே இது வந்து எடுத்துக்கும். ஸோ இது மட்டும் தான் ஒரு சேஞ்சஸ். இதில் வந்து நம்ம இன்னொரு சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம் விஜெட்ல பண்ணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன டிக்ளேர் பண்றேன்னா சைல்டு வந்து மவுஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றேன். இதுதான் செகண்ட் சேஞ்சஸ். ஸோ இதுல மீதி இருக்கிறது எல்லாமே சேம். ஸோ வந்து ஆன் என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு என்னோட கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்டர் கவுண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதே போல ரெண்டாவது கவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஆன் ஹோல்டர்ல இருக்கணும். ஸோ இது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் மவுஸோட டிட்டர்மினேஷனுக்காக யூஸ் பண்றோம். தேர்டோட ஹோல்டர் எப்படின்னா ஆன் எக்ஸிஸ்ட். ஸோ என்டரும் எக்ஸிஸ்டும் ஒரு கவுண்ட் மாதிரியும் நெக்ஸ்ட் வந்து ஹோல்டரும் வந்து இன்னொரு கவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாம் டிக்ளேர் பண்ணியாச்சு. இதுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம டிக்ளேர் பண்றோம். ஸோ அது வந்து எனக்கு சைல்ட்ல வந்து நான் கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். அது எனக்கு பேசிக்கா ஆரஞ்சு கலர்ல இருக்கணும். ஸோ இது வந்து மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட்ல இருக்கணும். ஸோ இப்போ கொடுக்குற விஜெட் தான் அது வந்து ஆக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதுல டெக்ஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன்னா என்னோட என்ட்ரி கவுண்ட் என்ட்ரி கவுண்ட்னா முதல் தான். இந்த என்ட்ரி கவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஃபாண்ட் 40ல இருக்கணும் டிஸ்ப்ளே பண்றேன். அதே போல எக்ஸிஸ்டிங் கவுண்ட் வந்து 40ல இருக்கணும். ஃபாலோட் பை இன்னொரு கர்சரோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னா 2 டைப்ல இருக்கணும். ஒன்னு வந்து எக்ஸ் ஆக்சிஸும் இன்னொன்னு வந்து ஒய் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்ல இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான டைப். ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். இப்போ எல்லாமே வந்து கான்ஸ்டன்டா 0 இருக்கு. ஏன் 0ல இருக்குன்னா நம்ம எல்லாமே 0ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்க கிளிக் பண்ண தேவையில்ல. உங்க கர்சர் வந்து இந்த பாக்ஸ்குள்ள எடுத்துட்டு போனாவே யூ கேன் கெட் த வேல்யூ சேஞ்ச். ஸோ இங்க பாருங்க என்டர் ஆயிடுச்சு. எக்ஸிட் ஆனா ஒரு வேல்யூ என்டர் ஆகும் போது உங்களோட என்டர் மட்டும்தான் ஆகும். நீங்க எக்ஸிட் ஆகும் போது தான் உங்களோட எக்ஸிட் வந்து முடியும். நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா என்டர் 7 வந்துச்சு ஆனா எக்ஸிட் ஒர்க் ஆகல. ஸோ வெளியே போனா உங்களுக்கு எக்ஸிட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது போல கர்சரோட ரீஜன் வந்து டிட்டர்மைன் பண்ணலாம்.